என்னடா இது இது ஏதோ எல்லாம் எழுதி விட்டு கிடக்கு. நானும் படி படி என்றால் என்னண்டு படிக்கிறது. என்ன செய்யறேன்னு தெரியல. இந்த நேரம் பார்த்து கணபதியும் இல்லையடா அப்பா. கந்தசாமி அடிச்சு சப்பி துப்பி போடு. அப்பவும் பார்த்து சொன்னதுறான் படிச்சு கிளிக் வரும்டாண்டு. ஒரு சின்ன டவுட்டா கூட படிச்சுட்டு கொப்பி ஒட்டிய கிளிக்கிற வரையா. அப்படி இல்லை, நல்லா படிச்சு மனசுல பாடமாக்கி இந்த முறை நான் எக்ஸாம் எழுதிட்டான் ஆகும். ஆனாலும் என்னடா முடியாம ஒழுங்கு படிக்கிறேன்டா மனசுல நிக்காதாம். இது என்ன வீட்டுக்குள்ள போவோம் என்ற மனசி அப்பவும் சொன்னவள் வெளியில இருக்கக்கூடாது, உள்ளுக்கு இருங்கொண்டு. கணவதி ஒரு கூப்பிடி சொல்லணும். 10 வருஷமா எக்ஸாம் எழுதுறேன், இன்னும் ஒரு 4-5 நாள் தான் கிடக்கு எக்ஸாம் எழுது. என்னடா இது? நானும் படிச்சு கொண்டுதான்டாப்பா இருக்கிறேன். என்ன செய்யறேன்னு தெரியாம கூட கூடாது. எக்ஸாம் எல்லாம் கண்டு என்ற மாசம் சொல்லி தராத காலங்களும் வந்துருச்சு. அப்பேர் சொல்லி தந்திருப்பேன். நான் இல்லை கவனமா நிற்கிறது. அம்மா சொல்லி போட்டு போட்டா என்ன படிக்கணும், கல்யாணம் கட்டினாலும் பரவாயில்ல, படிப்புன்றது முக்கியமா. அப்ப நானும் யோசிச்சு பார்த்தேன். இந்த மனுஷன் என்ன செய்யும் தெரியுமே, 10 மணி 11 மணி மட்டும் இருந்து படிப்பேன். டிவி அதுகள் எல்லாம் கொண்டு வரும். இந்த முறையப்பா வெக்கப்படாமல் படிப்புல என்னடா படி அந்த காலத்தாக்கடா தோட்டம் அதுகள் எல்லாம் செய்திச்சுதுகள். இது முதல் இடடா முதல் பெரிய ஆறுதலா கிடக்குறாப்பா. ஏதோ ஜெயிலுக்கு பிடிச்சி வச்ச மாதிரி படி படி என்றா மனுஷன் எல்லாம் ஊட்டி கொண்டு வருவேன். நான் பின்ன என்ன செய்கிறது? என்ன படிக்கட்டா அதுக்குள்ள இருந்தா இருக்கட்டும். உனக்கு என்ன படிக்கிறதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஒன்று சொல்லி இந்த படிக்க பேரன் நானும்டா இருந்து எல்லாம் பாக்குறேன். எனக்கும் வேறாத நான் அதான் ரெண்டு பக்கம் மாற இல்லை. மனசுல நிக்காதான் ஒரு தாரன் நான் சொல்றேன்னு ஒரு பாக்குறீங்க ஒரு சரி ஒன்று இதை பாருடா. இங்கிலீஷும் தமிழும் கலந்தானடாப்பா. உனக்கு பிரச்சனை தெரியுமே. அந்த காலத்துல எங்கென்று ஆட்கள் கிடக்கட்டுமடா கணவரி கண்டதானு பாடிப்பந்த அந்த நேரத்துல இந்த தோட்ட வேலையெல்லாம் செய்துதான் படிச்சது. ஆனால் அங்க பெருசா படிப்பு தேவையில்லை கணவதி. ஓ இந்த நேரம் படிச்சாட்டானடா உலகத்துக்கு முக்கியமான பின்னடா உங்களோட பேரைய குடிக்கீங்களோ நீங்க குடி என்ன மம்பள என்ன குடிக்குமே. அது அந்த காலத்துல நாங்களும் இப்போ நவீன காலத்துல கணபதி என்னடா செய்கிறது என்ன செய்கிறது? உங்களுக்கு பேனை பிடிச்சு படிச்சாத்தான் உங்களுக்கு வேலை. அப்போ கணபதி அந்த நேரத்திலப்பா அப்படி அதுகள் இருந்தது. இந்த காலத்துல என்னடா செய்கிறது? நீ யோசிச்சு பாப்போம். என்ன கணபதி சொல்லணுமேடா கணபதி கணபதி மண்டேக்கு வராங்களா? நான் ஒருக்க பாக்கட்டு എന്റെ മണ്ടൊക്കെ പഠിച്ചനെ ചൊല്ലുവെന്നാണ് ഉങ്ക മത്സ് താനടാ എന്റെ മണ്ടൊക്കെ ആളാമടാ நான் என்ன செய்யறது கணபதி? நீ ஏன் யோசிச்சு பாருப்பா. என்ன பார்த்தப்பா அப்படியோ கணபதி நீ நண்பன் தாண்டா.
இப்படி எல்லாம் சொல்லிட்டார நான் நாளையில இருந்து அதெல்லாம் நான் செய்வேன், நீ யோசிக்காத. குணவதி என்ன கேள்விடா, நான் என்ன மேக்ஸ் என்னடா தம்பி கடல்லே இல்லையா மேக்ஸ் என்னடா செய்ய போறேன் தம்பி? ஒன்று ஒன்று ஒன்றே ஒன்றே நாசமா போனவன் மூன்று கணவன் கணபதி நான் என்னடா செய்கிறது? மனுஷி இதே நேரத்துல தும்பு தடியாக இருக்கிறாள், நான் என்ன செய்யறேன்? மண்டேல ஏறாதான் நானும் படிக்கிறேன். அதுகள் ஓயில் எல்லாம் படிச்சு அதுகள் சொல்லுதுகள், அப்பா உங்களோட மானத்தை வேண்டாதேங்கோ, நல்லா படியுங்கோ. ஒரு புள்ள நீ படிச்சு பாஸ் பண்ணிட்ட, நான் என்று அம்மா சொல்லி கொடுத்தானே போனது சரியாண்டு அம்மா சொன்னா நான் கணபதி ஐயோ என்னடா எல்லாரும் இப்படி என்ன போட்டுட்டா நான் என்னன்றா பாஸ் பண்றது? English. I will go meeting tomorrow International Bank of Silo. அது மட்டும் தான் தெரியும். ABCD சொல்லு, ABCD. ABCD. एक बार सीधा ने मुझे लेना ஐயோ கட்டாயம் நடிச்சு அடிக்கின்றான் உனக்கு. என்ன கணபதி இப்படி சொல்றேன்? இன்னொரு 10 வருஷம் படி, என்ன 10 வருஷம் படிச்சிட்டியா? என்ன கணபதி ஏற்கனவே படிச்ச எக்ஸாம் எழுதல. இல்ல இன்னொரு 10 வருஷம் படி. நீ இப்பதானடா நான் இப்ப படிக்கிறது பேரண்ட் ஆப்பி இது கொஞ்ச நேரம் எனக்கு மண்டை ரிலாக்ஸ் ஆகட்டும். கணபதி என்ற படிப்பு கடல்லே இல்லையா? சரி நடந்துட்டு ஏதோ பிரச்சனை இல்ல, நான் உங்களுக்கு சொல்லித்தாருனா சரியா? நண்பன் உங்க நண்பன் படிப்பா நானா சொல்லித்தாரு சரியா? சொல்லுங்க கணபதி. ஒன்று மன்றம் ஒன்று மன்றம் ஒன்று மன்றம் மூன்று கோணபதி. நீ படிச்ச நீ 4ஆம் ஆண்டு படிச்ச நான். அடுத்தது வந்து இது ஐயோ அது ஒன்று வந்தது, அது சீஎன்ல சொல்லி தந்தது. நீ எனக்கு போய் சொல்லிவிங்க அதான் இருக்கு. அடுத்த படிக்கப்போ டண்டன் டண்டம் டண்டன் டண்டன் கடல்ல படிப்பு அந்த காலத்துல என்ன பாடிப்படா கணவன் இந்த மண்டைக்கு ஒரு இல்லையோன்னு தெரியலையடா. அடே கணபதி எல்லாருமே எடுக்க போகுதுகள், நான் ஒரு வயசு போனா உங்களோட புள்ளிகள் எல்லாம் நல்லா படிக்குங்கள். அப்ப எல்லாம் இந்த இதுக்கு எல்லாம் நான் தானடா ஒதுக்க போட்டு அப்ப ரெண்டு ரெண்டு மூன்று ரெண்டு ரெண்டும் ரெண்டு சுத்தி மேலே நல்ல காலங்கடாப்பா. நானும் மூலவத்து நல்ல ஆழம் அடிச்சிட்டேன். இனி நீ என்ன செய்யற? எனக்கு இதாவது அப்படியா இருப்பிதானே கோல் பண்ணு கணவன் அதோட கோல் பண்ணது கோல் பண்ணு அப்ப பின்ன சரி கணவதி. கணவதி இந்த மாஸ்டர் அதிபர் நாட்டெல்லாம் படிக்க போவாங்க இல்ல கணபதி. கணபதி நான் சொல்றேன்னு குறைக்காத கணபதி. 21 மணிக்கும் கோல் இருப்பேன், டவுட் தான் இருப்பேன். நீ முடிய 3 மணி மட்டும் முடிப்போது போன பக்கத்துல வச்சு அது முக்கியம். அந்த 1 மணிக்கு விட்டு அவன் படிப்பு சொல்லிட்டான். இந்த மனுஷி விட்டாள் இல்ல அவள் அந்த ஓட்ட கல்லுக்குள்ளால பாப்படி பேர் படிக்கிறாரு. டீ ஊத்தி கொண்டு வர அப்பதான் பாரு டீ சாப்பாடு எல்லாம் தருமோ. நான் இந்த முறை எப்படியும் ஓயல் படிச்சு எல்லா புள்ளிகளும் நல்ல கெட்டிக்காரங்க இல்ல மற்ற புள்ளிகள் எல்லாம் நல்லா படிக்கிறீங்களா? அப்ப நானும் விழுந்து விழுந்து படிக்கத்தானே வேணும். விழுந்து விழுந்து படி அடிக்கடி கொப்பி எடுத்து வைக்க கீழே விழுந்து கும்பிடு. என்ன நச்சு கும்பிடு குறுப்பாள போன கணவர் இன்னும் வெம்பல இல்லை அந்த கொடுத்தான் விழுந்து விழுந்து பாரு. நான் அந்த காதல இருந்து புத்தகத்தோட நித்தியோட கவுண்டு வந்து போனேன்ட்டான். எந்த மனைவி பக்கத்து வீட்டு பிள்ளைகள் சொல்லி கொடுக்கும் இங்க வேறடி என்றாக விழுந்து விழுந்து படிக்கிறாரு. கடவுள் எந்த நிலைமை தெரியுமா? நான் நித்திரையில இருந்தது என்ன செய்யறது? இந்த போன்களும் இப்ப பார்க்க கூடாது பறிச்சு இல்ல மங்காளி இல்ல வச்சு எந்த நேரம் போன நோன்ற நானும் கூட இல்லை
10 மணிக்கு பிறகு படிக்கிறேன்னு கொப்பிக்குள்ள போனையும் பத்தி பாக்குறேன் இல்லை. ஓஹோ, ஆனா நான் நெடுவேடம் இல்லை. அங்க இந்த டிக்டாக் டிக்டாக் அதுல கொஞ்சம் விளங்குது. உள்ள சொல்லக்கூடாதா? சரிங்க, நான் சொல்ல மாட்டேன். ரைட் ரைட், ஓகே ஓகே. கந்தசாமி, உன்னோட ஒரு விஷயம் கேட்கணும் மறந்து சரிங்கடா. கரண்ட் இல்லாட்டி நின்று என்ன செய்வேன்? உந்த கேள்வி நீ கேட்பான்னு தெரியுமுடா. முதல் தெரிஞ்சுதான். இங்க பேர் இது கிலோ வச்சுக்கிறேன். நீ ரெடியாதான் வச்சிருக்கிறேன் கணவரி. உனக்கு நல்ல தெரியுங்க, எந்த அம்மா அப்பு அந்த காலத்துல கரண்ட் இல்லையா, இதை வச்சுட்டாங்களா இன்ஜினியர் டாக்டர் ஆகினதாமடா. இப்ப நவீன காலம். ஓ நான் வச்சுக்கிறேன். உங்க கோயில் பாருடா பாருடா, இதெல்லாம் என் அம்மா அப்பா தந்துட்டு போனோம். தாங்கள் எல்லாம் படிச்சு ஒரு நாங்கள வேண்டா படிச்சு நாங்கள் இன்ஜினியர் டாக்டர் ஆகணும். அப்பா அம்மாவும் அப்பாவும் அம்மாவும் அதுதான். நான் இந்த மாணவர்களுக்கு என்ன சொல்றேன் தெரியுங்க, இந்த காலம் உங்களுக்கு தான் வயசு போட்டுது. நான் பெயில் விட்டாலும் பரவாயில்ல கணபதி. ஆனா உங்களை இப்ப வருங்கால பிள்ளைகள் இருக்கு இல்ல, நல்லா படிக்கணும். படிச்சாத்தான் படிப்புக்குரிய வேலை. நாங்கள் அந்த நேரத்துல அப்படி இப்படி ஆத்தியா போட தோட்டம் துறை வந்து போனோம். எங்களுக்கு தெரியும். இப்பத புள்ளியல் பேரை படிக்கிறது எல்லா மாணவர்களும் நான் 2 கையெடுத்து கும்புறேன். கந்தசாமி படிப்புல பெரிய பாஸ் பண்ணாட்டியும் இப்பது வருங்கால பிள்ளையர் பாஸ் பண்ணி அப்படி செய்து பெரியாரா வரணும் கொண்டு நாம் விரும்புறேன். இந்த கந்தசாமி மாணவர்களே எல்லாரும் நீங்கள் படிவா படிச்சு இந்த முறை எக்ஸாம்ல பாஸ் பண்ணுங்க. இந்த கந்தசாமிக்கு பெரிய புகழா இருக்கு.